வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். மறதி. என்னப்பா மறந்துட்டீங்களா? என்னப்பா மறந்துட்டியா? ஏன் மறக்கணும்? ஞாபகம் வச்சுக்கங்கன்னு தானே சொன்னோம். அப்படின்னு நம்ம பல விஷயங்கள சொல்லுவோம். மறதியை அடிக்கடி நமக்கு சொல்ற பாவம் எதுனா 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்துக்குள்ளதான் மறதிய வச்சிருக்கிறோம். இந்த மறதி 7ஆம் பாவம் கெட்டுப் போவதனாலயோ, அல்லது கூடுதலான 7ஆம் பாவ பழக்கவழக்கங்களினாலயோ, 7ஆம் பாவம்ங்கிறது பொதுமக்கள்னே வைங்களேன். பலருடைய பிரச்சனைகளை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு வரும்பொழுது மறதிகள் வந்துருது. அதே மாதிரி 7ஆம் பாவம் பாதிக்கப்படுதல் நமக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது செயல்படக்கூடிய விஷயங்கள்ல மறதியும் வந்துருது. அதிக துணைகளுடன் இருப்பதும் மறதியை தருது. துணைகளை தவிர்த்து வாழக்கூடிய அடிப்படைகளையும் மறதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தவிர்ப்பது தீய அமைப்புகளில் நிறைய அமைப்புகள், நிறைய மனிதர்கள் தொடர்புங்கிறது நல்ல அமைப்பு. ஆக எப்படி பார்த்தாலுமே 7ஆம் பாவத்தினுடைய அடிப்படையில தான் நமக்கு மறதி வருது. கொஞ்சம் ஆட்களை குறைச்சோம்னா ஞாபகமா செயல்படலாம். எந்த ஆட்களுமே இல்லைன்னா வேறு வேறு சிந்தனைகள்ல போய் குழப்பம் அடைந்து செயல்பட வேண்டிய விஷயத்தை செயல்படாமல் மறதி ஏற்படுது. நன்றிங்க.